நன்றி சொல்லாமல் இருக்கவே முடியாது. பல நன்மை செய்த இயேசுவுக்கே நன்றி 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 என்று சொல்லி நான் துதிப்பேன், நாள்தோறும் போற்றுவேன். நன்றி சொல்லாமல் இருக்கவே முடியாது. பல நன்மை செய்த இயேசுவுக்கே நன்றி 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 என்று சொல்லி நான் துதிப்பேன், நாள்தோறும் போற்றுவேன், நாள்தோறும் போற்றுவேன். எத்தனையோ நன்மைகளை என் வாழ்வில் செய்தாரே, ஏராளமாய் நன்றி சொல்வேன். எத்தனையோ நன்மைகளை என் வாழ்வில் செய்தாரே, ஏராளமாய் நன்றி சொல்வேன். அத்தனையும் நினைத்து நினைத்து நான் துதிப்பேன், ஆண்டவரை போற்றுவேன். அத்தனையும் நினைத்து நினைத்து நான் துதிப்பேன், ஆண்டவரை போற்றுவேன். நன்றி சொல்லாமல் இருக்கவே முடியாது. பல நன்மை செய்த இயேசுவுக்கு நன்றி 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 என்று சொல்லி நான் துதிப்பேன், நாள்தோறும் போற்றுவேன், நாள்தோறும் போற்றுவேன். மரண பள்ளத்தாக்கில் நான் நடந்த போதெல்லாம் பாதுகாத்தீரையா. மரண பள்ளத்தாக்கில் நான் நடந்த போதெல்லாம் பாதுகாத்தீரையா. மீண்டும் ஜீவனை கொடுத்து நீர் என்னை வாழ வைத்தீரையா. மீண்டும் ஜீவனை கொடுத்து நீர் என்னை வாழ வைத்தீரையா. நன்றி சொல்லாமல் இருக்கவே முடியாது. பல நன்மை செய்த இயேசுவுக்கு நன்றி 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 என்று சொல்லி நான் துதிப்பேன், நாள்தோறும் போற்றுவேன், நாள்தோறும் போற்றுவேன்.
நன்றி 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 என்று சொல்லி நான் துதிப்பேன். நாள்தோறும் போற்றுவேன், நாள்தோறும் போற்றுவேன். ஹல்லேலூயா. அவர் செய்த நன்மைக்கு நன்றி சொல்லாமல் இருக்கவே முடியாது. எனக்கு அவர் எதுவுமே செய்யவில்லை என்று யாரும் சொல்லவே முடியாது. ஏனென்றால் கர்த்தர் நமக்கு எல்லா நன்மைகளையும் செய்திருக்கிறார். நமக்கு கிடைக்க வேண்டிய எல்லா ஆசீர்வாதத்தையும் அவர் கொடுத்திருக்கிறார். அது மாத்திரமல்ல, இந்த பூமிக்குரிய ஆசீர்வாதத்துக்காக மாத்திரம் நாம் அவரை தேடவில்லை. நாம் நித்திய காலமாக அவரோடு கூட வாழவும் போகிறோம். ஆமென். ஹல்லேலூயா. விசுவாசிக்கீங்களா? இன்றைக்கு தேவனாகிய கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்க விரும்புகிறார். நான் என்ன செய்ய வேண்டும்? அதுதான் கேள்வி. நான் என் இஷ்டப்படி செய்து கொண்டிருப்பேன், ஆனால் கர்த்தர் என்னை ஆசீர்வதிக்க வேண்டும் என்றால் அது எப்படி சாத்தியமாகும்? ஒரு குயவன் தான் வணைந்து கொண்டிருக்கிற ஒரு பாத்திரத்தின் வடிவத்தை அவன் அறிந்திருந்தான். அவனுக்கு தெரியும் நம்ம செய்ய போகிறது ஒரு பானை, அது இப்படித்தான் வரப்போகிறது என்று. ஆனால் அந்த குயவனுடைய உருவத்தை கொண்டு வர அவன் ட்ரை பண்ணும் பொழுது அந்த களிமண் இல்லை, நான் நினைக்கிறது போல தான் நான் நடப்பேன் என்று சொல்லும் பொழுது என்ன நடக்கிறது என்றால், குயவன் செய்ய நினைத்தது ஒன்று, ஆனால் செய்து முடித்தது ஒன்றாக இருக்கும். அதுபோலதான் நாமும் கர்த்தருடைய கையில் இன்றைக்கு களிமண்ணாக இருக்கிறோம். தேவனாகிய கர்த்தர் நம்மை பயன்படுத்தி அழகான ஒரு பாத்திரமாக வடிவமைத்து கொண்டு வர நினைக்கிறார். நாமோ அதையெல்லாம் விட்டு நான் என் இஷ்டத்துக்கு தான் இருப்பேன்னு இருந்தால் ஒன்றுமே செய்ய முடியாது. தேவன் இன்றைக்கு நம்மை ஆசீர்வதிக்க விரும்புகிறார். ஆகவே நாம் நம்முடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வதற்கு தடை எது என்றால் நாம் தான், நீங்கள் தான். உங்கள் ஆசீர்வாதத்திற்கு தடை நீங்கள் தான், வேறு யாரோ ஒருவர் கிடையாது. நாம் நினைக்கிறோம் அவங்க எனக்கு சூனியை வச்சுட்டாங்க, அவங்க எனக்கு இது பண்ணிட்டாங்க, இப்படி நடந்துட்டாங்க, அப்படி நடந்துட்டாங்கன்னு நினைக்கிறோம். ஆனால் எதுவுமே கிடையாது. ஆனால் கர்த்தர் சொல்லியிருக்கிற காரியத்துக்கு நாம் கீழ்ப்படிந்து அதன்படி நடக்க முடியாதபடிக்கு நாம் நம் இஷ்டத்திற்கு போகிறதுனாலே அநேக உபாதைகளை நாம் எடுத்துக்கொள்கிறோம். இதுதான் நடக்கிறது. ஆகவே இன்றைக்கு நான் உங்களுக்கு சொல்ல ஆசைப்படுகிறது என்னன்னா, நாம் தேவனுடைய கரத்தில் நம்மை தாழ்த்தி ஒப்பு கொடுத்து, இனி நான் இப்படி இருக்க மாட்டேன், நீர் என்ன செய்ய சொல்லுகிறீரோ அதை நான் செய்வேன் அப்பா என்று சொல்லி ஒப்பு கொடுங்க. இன்றைக்கு கூட உங்களுக்கு நிறைய ஆசீர்வாதம் காத்து இருக்கிறது, ஆனால் அதை உங்களால் பெற்றுக்கொள்ள முடியவில்லை. அதற்கு நீங்கள் என்ன சொல்லுகிறீர்கள்? யாரோ எனக்கு சூனியம் வச்சுட்டாங்க, யாரோ எனக்கு ஏதோ பண்ணிட்டாங்க, ஏதோ ஒரு ஆவி என்னை போட்டு அமுக்குது. கிடையவே கிடையாது. எந்த ஆவி உங்களை அமுக்கலை, யாரும் உங்களுக்கு சூனியெல்லாம் வைக்கலை. அப்படியே வச்சிருந்தாலும் இஸ்ரவேலுக்கு விரோதமாக குறி சொல்லுதலும் இல்லை, மந்திரவாதமும் இல்லைன்னு ஆண்டவர் சொல்லியிருக்காரு. அப்படின்னா என்ன, எனக்கு ஏன் எந்த ஆசீர்வாதமும் இல்லாமல் இருக்குது? நம்ம செய்கிற தவறுகளை நாம் உணரணும். நம் கால்கள் எங்கே போகிறது, கண்கள் எதை பார்க்கிறது, வாய் எதை பேசுகிறது, நம் செயல்கள் எப்படி இருக்கிறது, கர்த்தருக்காக நாம் என்ன செய்து கொண்டு இருக்கிறோம், ஊழியத்திற்காக நம்ம என்ன செய்து கொண்டு இருக்கிறோம், கொடுக்கிறவர்களாக இருக்கிறோமா? ஒன்றும் இல்லை, ஒரு 50 ரூபா, ஒரு 100 ரூபா ஊழியத்துக்காக கொடுக்குறோமா? ஆண்டவருடைய ஆலயத்திற்கு காணிக்கை தசமபாகம் சரியாக நாம் கொடுக்கிறோமா? இதெல்லாம் செய்யாத பட்சத்தில் அவர் நம்மை ஆசீர்வதிக்கவே முடியாது. நாம் நம்மை தேவனுடைய திட்டத்திற்கு நேராக திருப்பாத வரைக்கும் நம்மால் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள முடியாது. பிறகு நாம் அழுது குறைஞ்சாலும் அது கிடைக்காது. அதற்கு பிறகு ஏன் எனக்கு இது கிடைக்கல, ஏன் எனக்கு இந்த ஆசீர்வாதம் வரல, யாரோ எனக்கு சூனியம் வச்சு என்னுடைய எல்லாத்தையும் அழிச்சிட்டாங்க அப்படின்னு வீணாக அடுத்தவங்க மேலே சந்தேகப்பட வரும். அவங்க மேலே நமக்கு வெறுப்பு வரும். அப்போ இது அப்படி தான் ஆயிட்டு போல, அது அப்படி தான் ஆயிட்டு போலன்னு தோணும். அவங்கள நம்ம ஒரு மாதிரியாகவே பார்க்க ஆரம்பிச்சிருவோம். ஆகவே நம்முடைய ஆசீர்வாதத்துக்கு தடை நாம தான். நான் சரியான பாதையில் நடக்கிறேனா, கர்த்தருடைய திட்டத்துக்கு நேராக என்னையும் என் பிள்ளைகளையும் நான் வழி நடத்துகிறேனா, தேவனாகிய கர்த்தர் எனக்கு செவி கொடுக்க வேண்டுமானால் நான் கர்த்தருக்கு முன்பாக உண்மை உத்தமமாக இருக்கிறேனா, நான் கொடுத்த பொருத்தனையை நிறைவேற்ற இருக்கிறேனா என்றெல்லாம் நாம் பார்க்க வேண்டியது நம்முடைய அவசியம். ஆகவே இன்றைக்கு நாம் நம்மை தாழ்த்தி ஒப்பு கொடுப்போம். இதையெல்லாம் நான் செய்ய என்னையே நான் தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறேன் அப்பா, என்னிடத்தில் காணப்படுகிற குறைகளை மாற்றுங்க, இதை நான் சரிப்படுத்தி கொள்ள எனக்கு கிருபைதாங்க என்று சொல்லி நாம் கேட்போமே. ஆனால் தேவன் நம்மை ஆசீர்வதிக்க இருக்கிறார். நாம் ஜெபிப்போமா? அன்பின் பரலோக பிதாவே,
உம்முடைய கரம் இந்த வேலையில் இறங்கி வந்ததற்காக ஸ்தோத்திரம். உம்முடைய வார்த்தையை கேட்கக்கூடாதபடிக்கு இருக்கிற தடைகளை இயேசுவின் நாமத்தில் தகர்த்து போடுறப்பா. இன்றைக்கு நீர் பேசின ஒவ்வொரு வார்த்தைக்காக நான் உமக்கு நன்றி செலுத்துகிறேனப்பா. கர்த்தருடைய மகிமை ஒவ்வொருவரையும் இப்பொழுது நிரப்பி கொண்டிருக்கிறதுக்காக ஸ்தோத்தரிக்கிறேன். யார் யார் தங்களுடைய வாழ்க்கையை உமக்கென்று அர்ப்பணித்து உம்முடைய திட்டத்துக்கு நேராக உம்முடைய வார்த்தைக்கு நேராக செயல்படுத்துவோம் என்று சொன்னார்கள், அத்தனை பேரையும் நீர் ஆசீர்வதிப்பீராக. உடைய தூய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா.